வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கக்கூடிய கடையோட உரிமையாளர் தான் இந்த ராமநாதன். இவர் மிகப்பெரிய செல்வந்தர். தன்னுடைய செல்வத்தின் மீது அளவற்ற கர்வம் கொண்டவர். பணம் இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் அடிபணிய வைக்கலாம். இந்த ஏழைகள் எல்லாம் சோம்பேறி, அதனால தான் அவங்களாம் ஏழைகளாக இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர். ஒரு நாள் அவருடைய ராசியான வைரம் மோதிரம் காணாம போயிடுது. கடையில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாரு. யாருனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த கடையோட வாசலில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இருக்கார். அவர்கிட்ட அந்த மோதிரம் கிடைக்கிது. உடனே அவர் உள்ளே வராரு. ஐயா, நம்ம கடை வாசலில் இந்த மோதிரம் இருந்துச்சு, இந்தாங்க ஐயா அப்படின்னு ராமநாதன்கிட்ட கொடுக்குறாரு. ராமநாதன் அதை பார்த்தோன்னே நிம்மதி. உடனே அந்த முதியவருக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அந்த முதியவர், ஐயா, நான் இந்த பணத்துக்காக உங்கள்கிட்ட அந்த மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்கல. என்னுடைய நேர்மைக்காகவும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற குணத்துக்காகத்தான் கொண்டு வந்து கொடுத்தேன். உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கோடிக்கணக்கான பணம் இருந்தும் தன்னிடம் இல்லாத நேர்மை அந்த ஏழை முதியவர்கிட்ட இருப்பதை பார்த்து ராமநாதன் வியந்தார். அவர்கிட்ட போய் மனம் விட்டு பேசுகிறார். ஒரு மனிதனுடைய உண்மையான உயர்வு அவன் காட்டும் நேர்மையில்தான் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை அந்த செல்வந்தர் ராமநாதன் புரிந்து கொள்கின்றார்.